வாங்க இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மரவள்ளி கிழங்குல நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி புட்டு பண்ண போகிறேன். நிறைய பேர் புட்டு பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இது கூடவே உங்களுக்கு 10 டிப்ஸும் சொல்ல போகிறேன் நான். புட்டில் என்ன 10 டிப்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் புட்டு சாஃப்டாக டேஸ்டியாக வரும். இதுக்கு வந்து நான் 2 மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதெல்லாம் தோலெலாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவலில் துருவி எடுத்துக்கோங்க. பெருசு சின்னது இருக்கும்ல, எதில் துருவி எடுத்தாலும் ஓகே. நான் வந்து இன்றைக்கி பெருசில் எடுத்திருக்கேன். பெரிய துருவலில் நல்லா துருவி எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு அவல் மாதிரி இருக்கும், ஆனால் பொடி துருவலில் துருவினீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அதில் தான் எப்போவுமே பண்ணுவேன். இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெரிய துருவலில் பண்ணி பார்க்கலான்னு பண்ணுறேன். சின்னதில் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நம்மளுக்கு மாவு மாதிரியே கிடைக்கும். நல்லா எவ்வளோ மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து மாவு வந்து அதிகமாக வேணும், மரவள்ளி கிழங்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 பங்கு மரவள்ளி கிழங்குக்கு 1.5 மடங்கு மாவு எடுத்துக்கோங்க. இல்லை 2 பங்கு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு கிழங்கு வந்து அதிகமாக இருந்தால் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மாவு அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் என்னென்னா நீங்கள் மாவு அதிகமாக சேர்க்கும்போது தண்ணி தெளித்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். நீங்கள் ஈக்குவலாக பண்ணும்போது மாவுக்கு தண்ணி போட வேண்டாம். இந்த மரவள்ளி கிழங்குல இருக்க தண்ணியை மாவுக்கு சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்படி பிடிச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பிடிச்சிட்டு உதிர்க்கும்போது நல்லா உதிர்ந்து வரணும். அதுதான் சரியான பக்குவம் இதுக்கு. இப்படியே நம்ம புட்டு குழாயில் போட்டு எப்பவும் போல் நம்ம புட்டு அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணால் இதிலே சேர்த்துக்கோங்க. இல்லைனா புட்டு வெந்ததுக்கப்புறம் தனியாக கூட நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ எது வேணால், நம்ம எப்போவுமே புட்டு எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மொத்தம் 10 டிப்ஸ் சொல்ல போகிறேன். 10 டிப்ஸாக புட்டுலையான்னு பார்க்குறீங்களா? இல்லை, புட்டுக்கு வந்து 6 டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஒரு சிலர் புட்டு பண்ணும்போது அந்த டைமில் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதும் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப வரன்னு ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அது மாவு வந்து சரியாக வெந்திருக்காது. நீங்கள் சரியான அளவு தண்ணி தெளிச்சிருக்க மாட்டீங்க அதில். இதெல்லாம் இல்லாதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி வருது. நம்ம புட்டு குழாயிலேருந்து எடுக்கும்போது புட்டு குழாய் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் நமக்கு வரணும். அப்போ தான் நம்ம சரியான அளவு தண்ணி சேர்த்து அதை வேக வச்சுருக்கோன்னு அர்த்தம். டிப் நம்பர் 1 இது தான். சரியான அளவு நீங்கள் தண்ணி சேர்க்கணும். அப்படி நம்ம சேர்த்தோம் வரலை அப்படின்னா புட்டு செய்து எடுத்ததுக்கப்புறம் லேசாக பால் தெளிச்சிக்கோங்க. பால் தெளிச்சிங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டாக வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து புட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்கள் காலையில் பண்ணாலும் நைட்டு வரைக்கும் கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும். தண்ணிக்கு பதில் பால் கூட நீங்கள் தெளித்து வேக வைக்கலாம். அப்போ ரொம்ப சாஃப்டாக வரும் நமக்கு. இதுதான் டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3, கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மாவு நம்ம உப்பெல்லாம் போட்டு கலக்கும்போது இதையும் சேர்ந்து கலந்து வச்சிங்கன்னா இதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். காலையில் வச்சிங்கன்னா நைட் வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து புட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு, புட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நாம் தண்ணிக்கு பதில் பால் ஊற்றி சேர்ப்போம் இல்லையா? பாலுக்கு பதில் தேங்காய் பால் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செகண்ட் வந்து புட்டு செய்து முடிச்சதும் நெய் தேங்காய் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. தேர்டு வந்து நம்ம பால் தேங்காய் பால் எதுவுமே போடாமல் முந்திரி இருக்கு இல்லையா, அதை நல்லா அரைச்சிட்டு அதில் பால் எடுத்து அதை தெளித்து பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 6 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா புட்டு எப்போவுமே ட்ரை ஆகாது. நம்ம காலையில் பண்ணது நைட் வரைக்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பாசுமதி ரைஸ் வச்சு நம்ம நிறைய பேர் ஃப்ரைட் ரைஸ், நிறைய வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் இப்போ வீட்டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சில டைம் அந்த அரிசி நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். ஒரு சில டைம் பதம் தெரியாமல் நாமளே வந்து சரியாக வேகாமலே எடுத்துருவோம். ஒரு சில டைம் நமக்கு அது சாப்பிடும்போது முழுங்க கூட முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் என்ன பண்ணலான்னா, இதுதான் டிப் நம்பர் 1. நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸை பண்ணி முடிச்சிட்டாலும் நீங்கள் அப்படியே அடுப்பில் வச்சுடுங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து கிடச்சிரும் நமக்கு. டிப் நம்பர் 2 என்னென்னா, நீங்கள் அப்படி உங்களுக்கு தண்ணி தெளிக்க தெரியலன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி 2 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிரும். டிப் நம்பர் 3 என்னென்னா, நம்ம கீரை தண்டெல்லாம் நம்ம கட் பண்ணி வேஸ்ட்டாக கீழே போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அது கூட கலந்து பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லை, என்ன வெரைட்டி ரைஸ்லையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். டிப் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது பாசுமதி ரைஸ் மட்டும் இல்லை, எந்த ரைஸில் வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் தேங்காய் பாலோட ஃபர்ஸ்ட் மில்க் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் நல்லா தெளித்து ஒரு தடவை கலந்து எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி போடுற ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய டிப்ஸோடு நான் வரேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.